அனைவருக்கும் வணக்கம். சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பு செந்நீருக்கு ஊராட்சி பூவிருந்தவள்ளி வட்டம். எங்கள் ஊராட்சியில் நீர்பிடிப்பு பகுதியில் சர்வே எண் 10 இதில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஒர்க் கல்யாணி தனியார் பள்ளி இயங்கிட்டு வருது. அந்த பள்ளி பார்த்திங்கன்னா நீர்பிடிப்பு பகுதியில் இருக்குது அப்படின்றதுனால நான் தாசில்தாருக்கு மனு கொடுக்குறேன். அதில் உப்பு கட்டை இதை பாருங்கள், தாசில்தார் ஆஃபீஸில் கொடுத்துருக்கேன். இரண்டு முறை கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு பாருங்க, 2 முறை மனு கொடுக்கப்பட்டது. அப்போ ஏன் இந்த ஸ்கூல் சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கலை தாசில்தார்? என்ன காரணம்? அப்போ அந்த பள்ளி தனியார் பள்ளிக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா? பூவிருந்தவள்ளி தாசில்தார் அவர்களுக்கு நான் கேட்குற கேள்வி, ஒரு ஆக்கிரமிப்பை அகற்ற முடியலையே, என்ன காரணம்? அப்பொழுது தனியார் பள்ளி நீர்பிடிப்பு பகுதியில் இயங்கக்கூடிய பள்ளின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அந்த மனு ஆக்கிரமிப்பு அகற்றலை. அது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்துங்கன்னு தெரியல. 2023 நான் கொடுத்தேன், 7ஆம் மாதம் கொடுத்துருக்கேன், காமிச்சிருக்கேன். என்ன காரணத்துக்காக நடவடிக்கை எடுக்கலை? அப்போது அந்த உரிமையாளருக்கும் அந்த கல்வி நடத்தி வர உரிமையாளருக்கும் தாசில்தாருக்கும் ஏதோதும் தொடர்பு உண்டா? அவங்களுக்குள்ள ஏதாவது ஒப்பந்தம் உண்டா அப்படின்ற எனக்கு தெரியல, விளக்கம் தெரியல. இதுக்கு பூவிருந்தவள்ளி தாசில்தார் 2023 இருந்தாங்களா தாசில்தார், அவங்க இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். நன்றி, வணக்கம்.